சிஸ்டர் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லி ஒரு ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்கள் நேம்? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு. என்னோடய நேம் வந்து ஜெயசுதா. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் மேடவாக்கத்தில் இருக்கிறேன். நாங்கள் வந்து எனக்கு இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த மேரேஜ் தான் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தோம், மைக்ரேட் பண்ணி வந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி இந்த மாதிரி ஒரு அசனம்லாம் நான் பார்த்தது கிடையாது, பட் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அசனம்லாம். பட் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அசனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் இது தான் வரும்போது எந்த டேட் மாற்றி எப்போ வச்சாலும் கண்டிப்பாக அந்த ஒரு டேட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஐக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபெலோஷிப் வந்து இங்கே நான் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுறேன். நான் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஐக்கியம் இருக்குது. எல்லாருமே வரணும், ஒரு ஃபேமிலியாக எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கேட்டிருக்கு. அதே சமயத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பல வருஷமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஒரு இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே அது வந்து காட்ஸ் கிரேஸ் தான். அவ்வளோ அழகாக பண்ணி எனக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா க்ரௌட் வந்து இன்க்ரீஸாக தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் மேடவாக்கத்தில் இருக்கிறதா சொன்னீங்க. ஓகே, இப்போ அங்கே இல்லை இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு அசனம் அப்படிங்கிற ஃபீஸ்ட் இருக்காது. எப்படி இருக்குது அங்கே சிட்டிக்கும்? அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது? அது பார்த்திங்கன்னா சென்னை சைடில் வந்து பார்த்திங்கன்னா அசனமே இந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. சர்ச்சுக்கு போவோம், வில் பி கம், எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அசனம் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. எங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் இந்த குழம்பை வாங்கி சமைச்சா கூட இவ்வளோ ஒரு அழகான ஒரு டேஸ்ட் வராது. ஆனால் இங்கே சௌக்கியபுரத்தில் பார்த்திங்கன்னா இந்த என்ன தண்ணி ஊற்றுறாங்களா, என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அந்த தண்ணியை அந்த பருப்பாக அந்த கைவண்ணமாக பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அசல் அந்த சாப்பாடு இந்த அரிசி மேபி சென்னையில் சாப்பிட்டா எங்களுக்கு இறங்காது. பட் இங்கே வந்து அப்படியே ரொம்ப சொல்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி. சென்னையில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது. சென்னையிலையும் இந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து இது எங்கள் சர்ச்சு, எங்களுடைய ஃபெலோஷிப்பு, நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதே சென்னையில் கண்டினியூ பண்ணால் வில் பி வெரி ஹாப்பி. கண்டிப்பாக எல்லா இடமும் இந்த மாதிரி வரும். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சைடு மாதிரி எங்கேயும் வராது. ஓகே சிஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படியும் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, அடுத்த மந்த் இந்த டைமில் நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க? ஏன்னா எப்படி அடுத்த அந்த மாதிரி போன நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஈகராக இருக்கீங்க ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவே என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருந்தீங்க? எப்படி ஊருக்கு போகணும், அதெல்லாம் பிளான்லாம் ஒதுக்கி வைக்கணும், அப்படிலாம் என்னென்ன ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க அப்போவே? பேசிக்லி நான் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசனம்லாம் வரும். 29, 30, 31, 1 இந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணோம், மென்டலி ஃபிசிக்கலி நாங்கள் எல்லாம் நல்லா வந்து பிளான் பண்ணிவிடுவோம் எப்படி போனோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ஒரு ரிலேஷனுக்குனா டக்குன்னு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் ஊரில் இந்த மாதிரி அசனம் நடக்குது, கண்டிப்பாக நீங்கள் வாங்க. உங்களுடைய டைம் ஷெடியூலை எப்படி நாங்கள் பிளான் பண்ணுவோன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போகிறோம், இங்கே எத்தனை நாள் தங்க போகிறோம், என்னென்னலாம் ஏற்பாடு பண்ண, என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும், மேபி காரில் போகிறோமா, காரில் போகிறதுக்கு எத்தனை பேரை கூப்பிடணும். நிறையா வந்து ரிலேஷன்லாம் பார்த்தா வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது கூப்பிட்டு அவங்களே நம்மளுடைய வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி அதுக்கு முன்னாடியே ஒன் மந்த் முன்னாடியே நாங்கள் வேலை செய்கிறதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கி நாங்கள் வில் பி கேரியும். இப்போ இந்த சாப்பாடு காரியத்தை குறித்து நீங்கள் சொன்னீங்க, அவ்வளோ சந்தோஷமாக சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி இதை வந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு நீங்கள் போகிறது உண்டா? சென்னைக்கு எடுத்துகிட்டு போவீங்களா? நீங்கள் பர்சனலாக கொண்டு போவீங்க? இல்லை இவங்க கேட்குற கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த அசன சாப்பாடு நாங்கள் சென்னைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி காரில் ஏகப்பட்ட லோடு இருக்கும். பட் இந்த சாப்பாடில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா 2 நாள் 3 நாள் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட மேபி கெட்டே போகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் வந்து அசன சாப்பாடு. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா நாங்கள் சில டைமில் நாங்கள் மேபி இப்போ நாங்கள் பிஸியாக சீக்கிரமாக போயிடுவோம். பட் வந்து இங்கே ஒரு 2-3 நாள் நாங்கள் தங்கி இருக்கும்போது இந்த தண்ணி அலசி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் சென்னைக்கு நாங்கள் இது வரைக்கும் கொண்டு போனது கிடையாது. கொண்டு போன ஒரு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு மேபி அது வராது, கண்டிப்பாக நல்லா இருக்காது நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரியல எனக்கு. பட் எல்லாரும் ஊரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 நாள் 4 நாள் வச்சு சாப்பிடுவோம், நாங்கள் தண்ணி ஊற்றி அதை தண்ணி அலசி சாப்பிடுவோம். பட் சென்னைக்கு கொண்டு போனால் மேபி ட்ராவல் அதை நான் கொண்டு போனது கிடையாது. பட் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆசையாக இருக்கும் எங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. பட் அந்த இது போகலாம், மேபி நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் இதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுங்க, சரிங்களா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. தொடர்ந்து பேசுவோம், நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, காட் பிளஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ். ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஊரை பற்றி. இன்னும் கொஞ்சம் நேரம் சற்று நேரத்தில் என்ன வெடிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதா? அதான் வெடிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையதுக்கு வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இந்த வாலண்டியர்ஸ் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி நானும் உட்காந்து சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த
யூடியூப் லைவ் அது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்மளோட விஷன் மீடியா யூடியூப் சேனலும் சரி சர்ச்சோட யூடியூப் சேனலும் சரி 2 சேனல்லையும் இப்போ நம்ம ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். விஷன் மீடியா யூடியூப் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் எங்கே இருக்குது இன்டர்நெட் ஒய்ஃபை அப்படி வெயிட் பண்ணுங்கள் நானும் பார்த்துட்றேன். ஓகே ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எந்த இடத்துல இருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக நம்ம கேட்குறதா பார்க்குறதா இருந்தாலும் நம்ம சௌக்கியபுரம் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எங்கெல்லாம் பார்க்குறாங்க மற்றும் விஷன் மீடியா சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க எங்கே இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து பேசிட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நான் அதையும் ரீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். சரிங்களா? என்ன பண்ணுங்கள் உங்களோட லைவ் சேட் அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் சேனலில் லைவ் சேட்டில் போயிட்டு ஈவன் மொபைலில் இருக்கலாம் லேப்டாப் டேப்லெட் இல்லை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் வந்து லைவ் சேட்டில் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? லைவ் சேட்டில் இந்த மாதிரி உங்கள் நேம் இதில் போயிட்டு உங்கள் நேம் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி பார்க்கும்போது ஃபுல் குவாலிட்டி வச்சு பாருங்கள். ஆனால் நல்ல குவாலிட்டி ஃபுல் ஹெச்டியில் நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா ஃபுல் குவாலிட்டியாக பாருங்கள். டிவியில் பார்க்குறவங்க சேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் மொபைல் எடுத்து ஒரு ரெக்வஸ்ட் ஆகி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கலாம் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உங்கள் பெயர் ஊர்லாம் நான் ரீட் பண்ண இருக்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா குட் ரெஸ்பான்ஸ் டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்களா நெல்லையிலேருந்து உங்கள் நெல்லை சேரை பாட்டன்காடு எனக்கு சாரி அது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா பாட்டான்காடா கரெக்டாக தெரியல. பட் உங்கள் லிபின் புஷ்பராஜ் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள். மும்பையிலேருந்து ஞானராஜ் வாழ்த்துக்கள் பிரதர். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் லைவ் சேட் ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்கீங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன். தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். அதேமாதிரி ஆலயத்தோட யூடியூப் சேனல்லையும் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது செயின்ட் இம்மானுவேல் சர்ச் சௌக்கியபுரம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மிஸ் பண்ணாமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்க மாதிரி எங்கள் ஊரில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைவ் சேட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து நம்ம ரீட் பண்ண இருக்கிறேன் யார் யார் பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ அப்படி தொடர்ந்து பேசுவோம். அதேமாதிரி லைவ் ஃபீட் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க இருக்கும். சட்ட நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லைவ் ஃபினிஷ் ஆக இருக்குது. கண்டிப்பாக உடனே போயிட்டு லைவ் சேட்டில் போயிட்டு எங்கே உங்கள் பேர் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே தொடர்ந்து அப்படி பாப்பா ஸ்டே டியூன்.